வணக்கம் நண்பர்களே. நாம் கேரள லாட்டில் 24ஆம் தேதி இந்த 24ஆம் தேதி இன்றைக்கி ஆகஸ்ட் மாதம். இந்த ஆகஸ்ட் மாதம் ரிசல்ட்டு எப்படி வரும் அப்படிங்கிற கணிப்பு இது. நீங்கள் இதை எனக்கு கணிப்பாக மட்டுமே கவனித்து கொள்ளுங்கள். அப்படி கவனித்தால் மட்டுமே உங்களுக்கு நீங்கள் எடுக்க போகிற முடிவு சரியாக அமையும். உங்கள்கிட்ட ஒன்றாம் நம்பர் மட்டும் உட்காந்துருக்குது, சரிங்களா? எந்த போர்டுன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். இவங்கக்கிட்ட 8ஆம் நம்பர் உட்காந்துருக்குது, எந்த போர்டுன்னு கால்குலேட் பண்ணணும். அடுத்து நம்ம தெளிவாக சொல்லியிருந்த விஷயங்கள் என்னென்னு பார்த்துக்குங்க. இவங்கக்கிட்ட உள்ள 8, 1, 2 பேர்கிட்ட இருக்குது, சரிங்களா? அப்போ இந்த 8, 1 பிசியில் உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, இவங்கக்கிட்டேருந்து 8 இருக்குது, அதே அவங்கக்கிட்ட இன்னொரு போர்டு 1 இருக்குது. இப்போது இவங்க ரிசல்ட்டை கண்டிப்பாக பார்க்கணும். நேற்று 951 வச்சுருந்தாங்க, ஆனால் ரிசல்ட்டு 915 வந்தது. அதனால் இங்கேயும் 8 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. மேபி 8, 1 முக்கியமான நம்பராக இருக்குது. பிசியில் அது எப்படி உட்காரும் அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்கணும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம முதல் நாள் நான் பார்த்ததில் இந்த இடத்துல பிசி உட்காந்துச்சு. இன்றைக்கி இந்த இடத்துல வைக்கலை. நேற்று இந்த இடத்துல இருந்த நம்பர் பிசியில் உட்காந்துச்சு. இன்றைக்கும் இந்த இடத்துல உள்ள நம்பர் இல்லை. இன்றைக்கி இந்த இடத்துல உள்ள நம்பர் பிசியாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம ஏற்கனவே அங்கே பார்த்தோம், 2 நம்பரை ஒருத்தவங்க பிசியில் வச்சுருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த நம்பர் கரெக்டாக சேமாக உட்கார்ற இடத்துல அந்த நம்பர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு இவங்ககிட்ட நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நான் பிசி அப்படின்னு ஒரு கால்குலேஷன் பண்ணுறது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதனால் நமக்கு இன்றைக்கி கிடைக்கிற நம்பர் பிசியில் 8, 1. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இவங்க நேற்று இப்படி கிராஸில் வச்சுருந்த காரணத்தினால 3 நம்பரும் அப்படியே வச்சுருந்த காரணத்தினால இன்றைக்கி இவங்க இந்த 8 இந்த இடத்துல வரவும், இந்த 7 இந்த இடத்துல வரவும் வாய்ப்பு அதிகம். இது டைரெக்டாக இறங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ 1, 8, 7 ரிவர்ஸ் சைடு. இது ஏ, இது பி, இது சி உட்கார்றதுக்கு அருமையான வாய்ப்பு இருக்குது. 90% கண்டிப்பாக இந்த நம்பர் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன் எப்படி உட்காந்துருக்குன்னா, இவங்க 8 இங்கே வச்சுட்டாங்க, இங்கே 1 வச்சுட்டாங்க. நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல 7 பார்த்துருந்தோம், சரிங்களா? இங்கே இவங்ககிட்ட உட்காரல. அப்போது ஒருவேளை டி போர்டு இந்த 6 அப்படியே உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனிச்சிங்க, டி போர்டில் 6 உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது இவங்கக்கிட்ட டி போர்டில் 6, பி போர்டில் 8, பி 8, டி 6. ஏற்கனவே இவங்க 1ல் 2 நம்பர் தான் வச்சுருப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அடுத்து ஏ போர்டில் 7, சி போர்டில் 1. 4 நம்பர் அருமையாக உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உட்காருமா அப்படிங்கிறத நம்ம 3 மணிக்கு உள்ள ரிசல்ட்டில் தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது முழுக்க என்னுடைய கணிப்பு. என்னுடைய கணிப்பை என்னுடைய கணிப்பாக மட்டும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.